ஹாய் ஹலோ வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி. இந்த வீடியோ எதுக்குன்னா, இந்த பிடிஎஃப் பற்றி ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் இப்போ எல்லோரும் புக் சோர்ஸ் வந்து தேடிட்டுருக்கீங்க. ஸோ எந்த புக்கு எதுக்கு யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சம்மந்தமாக மார்க்கெட்டில் கிடைக்கிற புக்ஸ் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் வீடியோஸ்னு இருக்கும், அதில் போய் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 2-3 வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் ஐஎன்எம் எல்லாத்துக்குமே, பாலிட்டி, எக்கனாமி எல்லாத்துக்குமே தனித்தனியாக புக்ஸ் வந்து தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 பேர்த்துக்குமே சேர்த்து போட்டிருக்கேன். இது வந்து கவர்மெண்ட்டே விட்டது தான். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரெக்கமெண்டட் புக்ஸு. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன புக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க வச்சுக்கோங்களேன். இது வந்து ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டாங்க, முன்னாடியே இருந்த பிடிஎஃப் தான். ஸோ இப்போ எல்லோரும் கேட்டுட்ருக்கறனால இந்த இதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 6லேருந்து 10 வரைக்கும் புக்கு, அதுக்கடுத்து 11, 12 வந்து குறிப்பிட்ட புக்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸு, எத்திக்ஸு, ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், இந்த புக்கெலாம் நமக்கு தேவை. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, பயாலஜி இது அவ்வளோவா நமக்கு முக்கியம் இல்லை. ஆனால் மற்ற எல்லா புக்ஸுமே முக்கியம். ஸோ ஓகே, 11th 12th 6 to 10 புக்கு வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. தமிழ் புக் வாங்கினாலே அதில் இங்கிலீஷ் இருந்திருக்கும். ஸோ சயின்ஸ் வாங்கினா அதில் சோசியலும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கூல் புக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த பிடிஎஃப்பில் படிக்கிறது இதெல்லாம் வேணாம். பிடிஎஃப் பார்த்து படித்தாலுமே நோட்ஸ் எடுத்து படிங்க, அதான் ரொம்ப நல்லது. ஓகேயா? ஸோ ஸ்கூல் புக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. 2வது வந்து கைட்ஸு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணுன்னா சுறாவில் வந்து நிறையா புக்கு போட்டிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அந்த 4 ஆப்ஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுறாவில் இருக்குது. ஸோ சுறாவில் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து அரிக்கன் பப்ளிகேஷன் ஜிகேக்கு இருக்குது. அதுக்கடுத்து ஆர்எஸ் அகர்வால் புக்கு, கணியன் புக்கு வந்து மேக்ஸுக்கு, ஆப்டிடியூடுக்கும் ரீசனிங்க்கும். தமிழுக்கு வந்து தேவிரா புக்கு இருக்குது. ஸோ அதையும் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இயர் புக்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக மனோரமா புக் இருக்குது, சுறா நிறையா விட்டுருக்காங்க. நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டடி வித் தர்ஷினி, சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ், விஸ்டம் அகாடமி கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கடுத்து கவர்மெண்ட்டே ரிலீஸ் பண்ணுற கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அது கரண்ட் அஃபேர்ஸ் எப்போவுமே நம்ம லாஸ்ட்டு தான் பார்ப்போம். ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து மற்ற இம்பார்ட்டன்ட் இதான் வந்து ரொம்ப முக்கியமானது. அவுட் சோர்ஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஆத்தர்ஸ் புக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இங்கிலீஷ் மீடியம் கேட்டுட்ருந்தீங்க தெரியுமா, இங்கிலீஷில் இருந்தால் நல்லாயிருக்கும், வெங்கடேசன் புக்ஸ் மாதிரி எங்களுக்கு ஏதாச்சும் இருந்தால் நல்லாயிருக்கும் கேட்டிங்க தெரியுமா. அது ப்ரொஃபஸர் வந்து தர்மராஜ் சார்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஸோ அந்த புக்கு வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கேகே பிள்ளை எழுதின தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து முனைவர் தட்சிணாமூர்த்தி எழுதின தமிழர் நாகரிகமும் பண்பாடும், இந்த புக்கு வாங்கி வச்சுக்கோங்க. இந்த புக்கு 570 ரூபா தான் நினைக்கிறேன். ஸோ நான் வீடியோவில் லாஸ்ட்டில் காட்டுறேன். ஸோ புக்கோட ஃப்ரண்ட் பேஜ்லாம். அதுக்கடுத்து தற்கால தமிழ்நாடு வரலாறு, இதுவும் வெங்கடேசன் சாரோட புக்கு தான். ஸோ இது வாங்கி வச்சுக்கோங்க. இந்தியன் பாலிட்டி லட்சுமிகாந்த் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லாட்டி தமிழில் படிக்கணும்னா பிரகதீஷ் வாங்கி வச்சுக்கோங்க. இந்தியன் எக்கானமி சங்கர் கணேஷ் சார் புக்கு. ஸோ அது கருப்பையா சார் புக்கு, இது வந்து தமிழில் இருக்குது. ஸோ இதையும் வேணால் வாங்கி வச்சுக்கோங்க. எக்கானமியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸை நல்லா பேசிக்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாலே போதும், அதுவே ஆல்ரெடி ஓவரால் கவர் ஆகிடுது. அதுக்கடுத்து இந்திய விடுதலை போராட்ட வரலாறு, இது வந்து ஐஎன்எம் டாபிக் கவர் ஆகும். இதுவும் வெங்கடேசன் சாரோட புக்கு தான். ஸோ இதையும் நான் காட்டுறேன். அதுக்கடுத்து ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா, ஸ்பெக்ட்ரம் புக்ஸு. நீங்கள் இங்கே வெங்கடேசன் சார் புக்கும் படிக்கலாம், அப்படி இல்லாட்டி எ ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா இதையும் படிச்சுக்கலாம். இது வந்து இங்கிலீஷில் இருக்கும். ஓகேயா? ஸோ யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த புக்கெலாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான புக், ஆத்தர்ஸ் புக்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம லாஸ்ட்டு மொத்தமாக ஒரு பிடிஎஃப்பில் ஏதாச்சும் ஒரு அகாடமி விட்டுருப்பாங்க, அதை தான் நம்ம மொத்தமாக படிச்சுட்டு இது பண்ண போகிறோம். ஓகே? ஸோ அதனால் டெய்லி ஹிந்து நியூஸ் பேப்பர் படிங்க. அதே தமிழில் இருக்குது, இந்து தமிழ் திசைன்னு சொல்லிட்டு இருக்கும். அது தினமணி படிப்போம். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது பண்ணிக்கலாம். இல்லாட்டி டிஎன்பிசி வெப்சைட்லேயே டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டிங்கனாலே கீழே வரும், அதில் ஆன்சர் கீன்னு காட்டும். அந்த ஆன்சர் கீயை தொட்டிங்கனாலே எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கும். அப்படி நடந்த எக்ஸாம்லாம் வரிசையாக இருக்கும். அதில் வந்து டென்டேட்டிவ் கீ, ஃபைனல் கீன்னு இருக்கும். ஃபைனல் கீயை தொட்டோன்னா ஏபிசிடி மட்டும்தான் இருக்கும். டென்டேட்டிவ் கீன்னு இருக்கும்.
அது வந்து எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரு வந்து கீ விட்டுருப்பாங்க. ஸோ அந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு சில கீழேயும் தப்பாக இருக்குது. ஸோ அதனால் படிக்கும்போது புரிஞ்சு படிங்க. ப்ரீவியஸ் இயர் பார்க்கும்போது கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணிடுங்க. எதுலலாம் எப்படிலாம் கேட்குறான், இப்போ எந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நிறைய அகாடமியும் போட்டிருக்காங்க. விஸ்டம் அகாடமி போட்டிருக்காங்க, விஸ்டம் கிருஷ்ணா போட்டிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிடிஎஃப்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க. ஸோ அது வேணால் வாங்கிக்கோங்க. புக்கும் போட்டிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அதர் சோர்ஸு, ரெஃபரன்ஸ் வெப்சைட்டு, அதுக்கடுத்து தமிழரசு மேகசின், இது வந்து கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு பார்க்குறதுக்காக வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் மொத்தத்துக்கு. ஸோ இந்த பிடிஎஃபை நான் டெலகிராமில் அனுப்புகிறேன், பார்த்துக்கோங்க. இந்த புக்ஸ்லாம் முதல்ல ஸ்கூல் புக்ஸை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆத்தர்ஸ் புக்கெலாம் போங்க. அதான் கரெக்டாக இருக்கும். ஓகேயா? ஸோ குரூப் 2க்கு எல்லாருமே படிச்சுட்ருப்பீங்க, நல்லா படிங்க. ஸோ இதில் இருக்கிற நான் வெங்கடேசன் சாரோட புக்ஸ் வந்து நிறையா பேர் கேட்டுட்ருக்கீங்க. அதில் நிறையா புக்ஸ் இருக்குது. அதில் நமக்கு தேவையானது 2 புக்கு மட்டும்தான். தற்கால தமிழ்நாட்டு வரலாறும் இந்திய விடுதலை போராட்ட வரலாறும், இது 2 மட்டும் தான் தேவை. ஆனால் நிறையா புக்ஸ் இருக்குது. அந்த புக்ஸ் பற்றின எல்லா டீட்டெயிலும் நான் வந்து ஃபுல்லாக வெள்ளிக்கிழமை வீடியோவாக கொடுக்குறேன் உங்களுக்கு. மொத்தமாக இதில் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுக்குறேன். ஓகேயா? அதே மாதிரி இந்த முனைவர் தட்சிணாமூர்த்தின்னு இந்த புக்கு இருக்குது தெரியுமா, தமிழர் நாகரிகமும் பண்பாடும். இந்த புக்கு ரொம்ப ரொம்ப ஒருத்தான புக்கு தான். இன்றைக்கி தான் படித்தேன் அந்த புக்கை படிக்கும்போது. மார்க்கோ போலோ வந்து நம்ம பாண்டிய நாட்டை பற்றிலாம் சொல்லியிருப்பார். எப்படி இருந்துச்சு, அந்த நிலமெல்லாம் எப்படி இருந்துச்சு அந்த காலத்தில் அவர் வந்தப்போ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து 9th புக்கில் வந்து கடைசியில் பார்த்துருப்போம். காயல்பட்டினத்தை பற்றி மார்க்கோ போலோ சொல்லியிருப்பார். ஒரு லைன் வரும். அந்த லைன் கரெக்டாக ஸ்ட்ரைக் ஆகலை, பட் அந்த இடத்துல வரும். ஸோ ஓகேயா? அதனால் ஸ்கூல் புக்ஸை ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. படிச்சுட்டு இந்த மாதிரி ஆத்தர்ஸ் புக் படிங்க. படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும். அங்கே பார்த்துருக்கோம், இங்கே பார்த்துருக்கோம், இங்கே படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக பார்த்துக்கோங்க. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.